لا إله إلا الله ما لنا رب سوى لا إله إلا الله لا إله إلا الله لا إله இப்போ முஸ்லீமா மாறிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து இந்துவா இருக்காங்க, கிறிஸ்டினா இருக்காங்க. இப்போ வந்து முஸ்லீமா வந்து இப்போ இந்தியா போறாங்க. இப்போ எப்படி போவாங்க? இப்போ முஸ்லீமா போக முடியாதுல்ல, பாஸ்போர்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படித்தானே போக முடியும் அவங்க. சரி, அதாவது ஓகே, இந்த சகோதரருடைய கேள்வி ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது அல்ல, மாற்றமாக இஸ்லாத்துக்கு வந்தவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இஸ்லாத்துக்கு வந்தவர் அதாவது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ற தலைப்பு என்ன செய்யும் வரும், அல்லது மதம் மாறியவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு மட்டும் இல்ல, இதே கேள்வி எல்லாருக்கும் போகும். இந்துவிலிருந்து கிறிஸ்தவத்துக்கு போனா, கிறிஸ்தவத்திலிருந்து இந்துக்கு போனா எல்லாருக்குமே என்ன செய்யும், இது சூட்டபலாக அமையும். ஆனால் இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது என்றாலும் கூட இந்த விஷயத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களது பேர் பாஸ்போர்ட்ல நீங்க எந்த மதத்தில் இருந்தீங்களோ அந்த பேர்லயே இருக்குது. உங்களது பாஸ்போர்ட்ல நீங்க என்ன மதம் ஆரம்பத்துல அந்த மதமே இருக்குது. உங்களோட பேர்த் சர்டிபிகேட் இருக்குது, அதுல உங்களது ஆரம்ப பேரே இருக்குது. உங்களை அழைப்பவர்களும் பழைய பேர்லயே கூப்பிடுறாங்க. இது இறைவனுக்கோ நீங்க ஏற்ற இஸ்லாத்துக்கோ எந்த பாதிப்பையும் ஏற்படுது. இது முதலாவது நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி உங்களோட பேர்த் சர்டிபிகேட்ல அடுத்தது வந்து என்ன, உங்களது பாஸ்போர்ட்ல எல்லாம் எப்படி நீங்க ஆரம்ப நிலையில இருந்தீங்களோ அந்த தகவல்கள் தான் என்ன செய்கின்றன, அதுல இருக்கின்றன. இது உங்களது இஸ்லாத்திற்கோ அல்லது நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த சரியான கொள்கை இறைவன் அங்கீகரிப்பதற்கோ அல்லது இறைவனிடத்தில் வெற்றி அடைவதற்கோ இது எந்த விதமான பாதிப்பை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. இவைகளெல்லாம் நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் நமது வசதிகளுக்கும் நாடுகளுக்கு பிரயாணம் செய்வதற்கும் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் செய்த வேலைகள். எனவே இதுக்கும் இஸ்லாமிய அதாவது நெருக்கத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால ஒரு சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால என் பேர் பழைய பேராவே இருக்குது இந்த இதுல என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே விஷயத்துக்கு மட்டும் தான் கவலைப்படணும். இதனால உலக ரீதியா ஏதாவது பிரச்சனை வருமா, இதுல வந்து என்ன இப்படி போனா நம்ம வந்து என்னது வேற வேற சட்ட சிக்கல்கள் வருமா, இது போன்ற விஷயங்களுக்கு தான் அவர் என்ன செய்யணும், கவலைப்படவே ஒழிய மற்றபடி மார்க்க ரீதியாக நான் பழைய பேர்லேயே இருந்தாலும் அது என்னது இஸ்லாத்துக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்த போதில்லை. ஒருவர் அழகன் என்ற ஒரு பெயரோட இருக்கிறார், அவர் இஸ்லாத்துக்கு வரார், நான் அழகன் என்ற பெயரோட இருக்க விரும்புகிறேன், எந்த பாதிப்பும் இல்லை என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். எப்ப இஸ்லாம் வந்து பேரை மாற்ற சொல்லும் என்று சொன்னால் அதை இணை வைக்கிற மாதிரி, இறைவனுக்கு தவறான கருத்து கொடுக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும், பேரை மாற்ற சொல்லுமே தவிர மற்றபடி பேரை மாற்றுவது ஒருவர் இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்யாது, கொண்டு வந்து சேர்க்காது. அதனால நமது அடையாளங்களில் ஏற்படக்கூடிய மாற்றமின்மைகள் எதுவுமே எங்களை என்ன செய்யாது, பாதிக்காது. ஆனா இதுக்கு என்ன சொல்யூஷன் என்று கேட்டா, இதுவரை மாற்றுவதற்கு என்ன செய்வது கேட்டா அது இன்னொரு தலைப்பு. வணக்கம் சார், என் பேரு ஈஸ்வரன். அழகா சொன்னீங்க, கிளியரா பேசுனீங்க. இஸ்லாமை பத்தி சிம்பிளா சொன்னீங்க சார். அதாவது இஸ்லாம் மதத்தை பத்தி விமர்சிக்கிறதுக்கோ அதுல இருந்து டவுட் கேட்கறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை சார். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன டவுட்னா, நான் தமிழ்நாடு சார், அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்து மதத்தை சேர்ந்தவன். அதுல வந்து பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்ணடி மச்சானத்தை வந்து எதிர்த்திருக்காரு, பெண்கள் வந்து துணிச்சலா இருக்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா இஸ்லாம் மதத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண்ணடி அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் தீவிரவாதம் பத்தி பேசுனீங்க. உலகளாவிய டோட்டலா பார்க்க போனா இஸ்லாம் மதத்தை பத்தி அந்த தீவிரவாதம் வந்து கொஞ்சம் அதிகபட்சமா இருக்குன்னு என்னுடைய கருத்து சார். மன்னிக்கணும், எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து இஸ்லாம் மதத்தை பத்தி நீங்க இவ்வளவு கிளியரா சொல்றீங்க, எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப எங்க பகுதியில பாத்தீங்கன்னா இந்த மதத்தை வந்து முன்கொண்டு போறதுக்கு யாரும் இல்லை. இந்த அளவுக்கு தெளிவா சொல்லி மற்ற மதங்கள், கிறிஸ்துவ மதமோ நீங்க சொன்ன பௌத்த மதம், இந்து மதம், அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வராங்க நிறைய பேரு. ஆனா முஸ்லீம் மதத்தை முன்னெடுத்து கொண்டு போறதுக்கு யாரும் இந்த அளவுக்கு இந்த நாட்டுல இருக்க அளவுக்கு அங்க இல்லைங்க.
அப்ப வந்து இது வந்து ஒரு நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. பதில் சொல்லுங்க. ஓகே, அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ஈஸ்வரன். சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள் 2 கேள்விகள், ஆனா 2 ஒரு கேள்வி. நீங்க வந்து இஸ்லாத்தை பற்றி சொன்ன விஷயங்களை பார்க்கின்ற பொழுது இது வந்து பகுத்தறிவு ரீதியா, சிந்தனை ரீதியா அக்செப்டபிள். ஆனா ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், பாரதியார் பெண் உரிமையை பற்றி, பெண் விடுதலை பற்றி எல்லாம் நிறைய பேசியிருக்கிறார். அவர் பாரதியார் ஒரு உதாரணமா சொன்னார். நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் தலைகீழாக இருக்குது என்று சொல்றார். முதல் விஷயம், பாரதியார் பெண் உரிமையை பேசியவர். அவர் முடித்த பெண்மணி 10 வயதுக்கும் குறைந்தவர். முதல் விஷயம் அது தெரிந்தானே, 10 வயதுக்கும் குறைந்த ஒரு பெண்மணி. இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம், அம்பேத்கர் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய பங்களிப்பு என்ன, காந்தி பங்களிப்பு என்ன, அவர்களுடைய திருமணம் ஆகிய பெண்களுடைய வயது என்னன்னு தெரியும். அவர்கள் யாரும் மீது பெண் அடிமைத்துவமா என்ன செய்யல, நினைக்கல. 10 வயதுக்கு குறைந்த பெண்ணை திருமணம் முடிப்பதை கூட இது பெண் அடிமைத்துவம் அப்படின்னு என்ன செய்யல, அவர்கள் நினைக்கல. நீங்க சொன்னது ஒரு பிளஸ் என்னன்னு சொன்னால், பெண்களுக்கு பாடுபடுவது வேறு, அந்த பெண்களை இளம் வயதிலேயே திருமணம் முடிப்பது வேறு என்பது அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவர்களுடைய வாத அடிப்படையிலேயே பிராக்டிஸ் பண்ணி காட்டினாங்க. ஒரு அம்சம். இரண்டாவது என்னன்னு சொன்னால், இஸ்லாம் எந்த வகையில பெண்களுடைய உரிமையை பறிக்கிறது என்று அந்த சகோதரர் என்ன செய்யல, சுட்டி காட்டவில்லை. என்றால் உலக அடிப்படையில் பேசுற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு என்ன செய்ய, அடுத்த கொஸ்டினுக்கு வாரு. பெண் அடிமைத்துவம் என்ற அந்த சிந்தனை போக்கு, அல்லது அதாவது பெண்களை அடிமைப்படுத்தல், பெண்களுக்கு உரிமை வழங்காமை என்கின்ற இந்த சிந்தனை போக்கு என்பது மிக நீட்டாக நீங்கள் சிந்திக்க வேண்டுமாக இருந்தால், இஸ்லாம் எந்த, அதாவது இறுதித்தூர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எந்த சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்யப்பட்டதோ, இஸ்லாத்துடைய நோக்கம் பெண் அடிமைத்துவமாக இருந்தால், பெண்களை கொடுமைப்படுத்த வேண்டும் என்றிருந்தால், இஸ்லாம் செய்திருக்க வேண்டிய மிக சிறந்த வழி என்ன தெரியுமா, பெண்களை வந்து அவங்க உயிரோட புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஜாகிரிய கால மக்களே பெரும்பாலானவர்கள், எல்லோரும் அல்ல, எல்லோரும் அரபிகளை புதைக்க மாட்டாங்க. பெரும்பாலான செஞ்சாங்க, குழந்தைகளை, பெண் குழந்தைகளை, அது ஒரு இன்றைக்கு எப்படி நாம வந்து பெண் குழந்தைகளை ஒரு மோசமான இதாக ஸ்கேன் பண்ணி பார்த்து அது மோசமான ஒரு விஷயமா கருதுகிறோம். அதனாலதானே இந்தியாவில் பல இடங்கள் ஸ்கேன் பண்ணுவது தடை அப்படின்னு போட்டீங்கன்னா, எதன் காரணம், ஆனா பெண்ணாண்டு பார்ப்பது தடை என்று அந்த கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? இதே மாதிரி அவர்களுக்கு இருந்து குழந்தைகளை புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க, பெண் குழந்தைகள். பெண் அடிமைத்துவத்தை தான் இஸ்லாம் போதிக்க வேண்டும் என்றால் ஒரு சிறந்த வழி, அதை ஆதரிச்சாலே போதுமானது. குர்ஆன் வசனம் இறங்குற நேரத்திலேயே இறைவனிடமிருந்து வசனம் இறங்குற முதல்ல என்ன செய்யணும், நீங்கள் செய்வது சரிதான், நீங்கள் செய்வது சரிதான் என்ற ஒரு வசனத்தை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாலே போதுமானது. ஆனா அவர் அப்படி எதுவுமே செய்யாம மாற்றமாக இறைவனுடைய செய்தியாக ஒரு விஷயத்தை சொன்னார். வைதா முஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா தல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வ ஹுவ கலீம் யதவாரா மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி. அதாவது அது என்ன வசனம் என்று சொன்னால், யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி. அதாவது அது என்ன சொல்றாங்கன்னா, ஜாகிலிய காலத்துடைய மிக முக்கியமான ஒரு பழக்க வழக்கம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இறைவன் சொல்லுகிறதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன தெரியுமா, இவர்கள் எல்லாம் பெண் குழந்தைகள் கிடைக்க போகிறது, கிடைத்தது என்கின்ற நன்மாராயம் கிடைத்தால் முகம் கருத்து விடுகிறது. நல்ல வஜ்ஹு முஸ்வத்தா, முகம் கருத்து விடுகிறது. இவர்களை புதைப்பதா அல்லது கொன்று விடுவதா, அவமானத்தின் காரணமாக இந்த ரெண்டுல எதை செய்வது அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள். இப்படி என்று இறைவன் என்ன செய்யறான், நேரடியாக சொல்றான். சொல்லிவிட்டு இஸ்லாம் இந்த பெண் குழந்தைகளை இந்த மாதிரி கொலை செய்வதை தடை செய்கிறது. தடை செய்வது மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய வேதமான குர்ஆன் என்ன சொல்கிறது, வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஅய்யி தன்பின் குத்திலத். உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் மறுமை நாளில் விசாரிக்கப்படுகின்ற பொழுது எந்த பாவத்திற்காக இந்த குழந்தைகள் கொலை செய்யப்பட்டன. நான் கேட்கிறேன், பெண் அடிமைத்துவத்தை ஆதரிப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் வேணாம். இந்த சந்தர்ப்பம் தான் ஒன்றுமான எதிர்க்க தேவையில்லை, மௌனமாக இருந்துக்கலாம், சாதகமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. குழந்தைய புதைங்க பேசாத இருந்தாலே போதுமான. ஆனா இஸ்லாம் என்ன செய்யுது, அதை எதிர்க்கிறது மட்டுமல்ல, பெண்களுக்குரிய அந்தஸ்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு அதாவது மீண்டும் சொல்கிறது என்றால் நம்மளே கொடுக்கல. மதீனாவில்
அன்சாரி பெண்கள், அதாவது இந்த முஸ்லிம் பெண்கள் எல்லாம் நபிகளாருடைய வீட்டை அப்படியே அதாவது அந்த ஆண்கள் எல்லாம் நபிகளாருடைய வீட்டை அப்படியே சூழ்ந்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இறைவனின் தூதரே, பெண்களை நம்ம கொண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தோம். நம்ம சொன்னா கேட்கிற லெவல்ல வச்சுட்டு இருந்தோம். நீங்க தான் சொன்னீங்க அடிக்க வேணாம், அது செய்ய வேணாம், இது செய்ய வேணாம். நீங்க இப்ப தலைக்கு மேல என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. நாங்க என்ன செய்வது அப்படி நான் கேட்கிறேன். புதைச்ச குழந்தைகளை இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொண்டது மட்டுமல்ல, இதற்கு முன்மாதிரியாக இஸ்லாத்துடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இறை தூதர், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி வ அனா ஹைருக்கும் லிஅஹ்லி. உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? தன் மனைவியிடத்தில் சிறந்தவர். நான் எனது மனைவியிடத்தில் சிறந்தவர் என தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் கேட்கிறேன், பெண் அதாவது பெண்களுக்கு அபாயா போட சொல்வது சரியா? அவர்களுக்கு சொத்துல குறைச்சு கொடுப்பது சரியா? அவர்களுக்கு அரசாட்சிக்கு வர முடியாது சரியா என்பது கேள்வி. இஸ்லாம் பெண் இது சரியா பிள்ளையா என்பது இன்னொரு அம்சம், நியாயமானது என்பது இன்னொரு அம்சம். கேள்வி அதல்ல. இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்த வேண்டும், உரிமையை பறிக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் சொல்லிக்க கூடாது, இதெல்லாம் சொல்லியிருக்க கூடாது. இன்றைக்கு பெண் உரிமையை பேசுறவங்க இதைத்தான் பேசிருக்கணும். ஆனா என்ன பேசுறாங்க தெரியும்? மக்களுக்கு பதில் சொல்றேன், இதெல்லாம் சொல்றேன், மக்களுக்கு பதில் சொல்றேன். எப்படி நீங்க என்ன செய்யலாம்? ஆண்களுக்கு 2 மடங்கு பெண்களுக்கு 1 மடங்கு கொடுக்கலாம். எப்படி நீங்க பெண்களுக்கு ஆடை எப்படி சொல்லலாம்? நான் என்ன கேட்கிறேன், சரி ஆண்களுக்கு 2 மடங்கு பெண்களுக்கு 1 மடங்கு, உங்களோட மார்க்கெட்ல எத்தனை மடங்கு? 1 மடங்கு இல்ல. சொத்து பங்கீடு சம்பந்தமாக பெண்களுக்கு வசனத்திலேயே சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். முதல் அம்சம். எவ்வளவு என்பது இரண்டாவது. கொடுக்கணும் என்று சொன்ன மார்க்கம். பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கிறது, அவர்கள் இதை எடுக்கணும். அவர்கள் தாயாக இருந்தாலும் எடுக்கணும், தங்கச்சியாக இருந்தாலும் எடுக்கணும், அக்காவாக இருந்தாலும் எடுக்கணும், மனைவியாக இருந்தாலும் எடுக்கணும் சொன்ன மார்க்கம் இஸ்லாம். நான் என்ன கேட்கிறேன் சொன்னால், இவைகள் நானாக கற்பனை பண்ணி சொன்னா பரவாயில்ல, குர்ஆன்ல இறைவனுடைய வேதமுடைய நம்பக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் நாம் தெளிவாக என்ன செய்யணும் பார்க்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன். நபிகளார் இடத்துல ஒரு பெண்மணி வருகிறார். எப்படி என்ன சொல்றாருன்னு சொன்னால், இறைவன் தூதத்தை கேட்கிறார் ஒரு கேள்வி. எனது அதாவது இந்த 2 மகள்மார் இருக்கிறாங்க, இவருடைய கணவன் இறந்துட்டார். இந்த கணவனுடைய சகோதரர் இவருடைய சொத்தெல்லாம் பறிச்சார். எவரோட தந்தை மூலம் வர வேண்டிய எல்லா சொத்தையும் செஞ்சுட்டாங்க, பறிச்சுட்டாங்க. நான் எப்படி இவர்களுக்கு திருமணம் இருக்குது, பின்னால் எவ்வளவு வாழ்க்கை, நான் எப்படி என்ன செய்வேன், இதை பாதுகாப்பேன் என்றவுடன் இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்பதான் அந்த சட்டம் இறங்குகிறது. சொத்து பங்கீடு பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்தாலும் 3/2 மடங்கு அவர்களுக்கு என்ன செய்யணும், சொத்துல கொடுக்கணும்னு சொன்ன ஒரு மார்க்கம். ஆணோடு வருகின்ற நேரத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்தது. ஏன்னா ஆண் குடும்ப பொறுப்பாக செலவழிக்கணும். தனியாக வருகிற நேரத்தில் 3/2 அவங்களுக்கு என்னது கிடைக்கிறத பார்க்கும். அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களை இஸ்லாம் கொடுமைப்படுத்த நினைக்குது, அப்படி செய்ய நினைக்குது என்று சொன்னால், முதலாவது பெஸ்ட் அழகான வழி துவைக்க வேண்டியதான் சொல்லி இருக்கலாம். இரண்டாவது அது கொடுத்திருக்கிறதுல குறைய கொடுத்தீங்க, கூட கொடுத்திருக்கா எங்களோட பெஸ்ட் கேள்வியே, ஏதாவது கொடுக்கணும் யாராவது சொன்னாங்களா? முதலாவது கேள்வி. இஸ்லாம் என்ன செய்கிறது, இவ்வளவு கொடுக்கணும் என்று சொல்லுது, அதையாவது கொடுக்கணும் என்று சொன்னாங்களா என்பதுதான் எமது இரண்டாவது கேள்வி. அடுத்தது, பெண்களுக்கு மறுமணம் என்பதை மிகவும் வெறுத்த சமுதாயத்தையும் கொள்கைகளை தான் நீங்க காணலாம். மறுமணத்தை ஊக்குவித்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதான் அனைத்து சம்பந்தமா என்ன செய்யலாம், நிறைய பேசிக்கொண்டு போனா கடைசியா ஒரு விஷயம், தீவிரவாதம். தீவிரவாதம் சம்பந்தமாக என்னதான் சொல்லிட்டாலும் பெருசாக என்ன செய்கிறது, இந்த முஸ்லிம்கள் தான் அப்படி தீவிரவாதிகள் பேசப்படுகிறார்களே அப்படின்ற ஒரு வச்சாரு. இஸ்லாம் அதாவது இந்த உலகம் ஃபுல்லாக முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று பேசப்படுவது அதிகம் என்பது சந்தேகம் கிடையாது. ஆனா அதிகம் பேசினால் அது உண்மையா என்பதை கேள்வி. அதிகம் ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் அது உண்மையா என்பது கேள்வி. உண்மை பொய் என்பதை எப்படி ஆய்வு செய்யணும், ஆக்சுவலா என்ன நடக்குது, உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஆய்வு செய்யணும். அப்ப இந்த ஆய்வு முறை எடுத்துக்கொண்டீங்க சொன்னால், முஸ்லிம்களிலும் அத்துமீறுகின்றவர்கள் இருக்கிறார்கள் என்று யாராவது சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்வோம். முஸ்லிம்களிலும் ஆத்திரத்தின் காரணமாக, மத உணவின் காரணமாக, தவறான விளக்கத்தின் காரணமாக வரம்பு மீறுகின்றவர்கள், தவறு செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள், அதை யாராவது மறுத்தா போய் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா முஸ்லிம்களும் அப்படித்தான், அல்லது ஏனைய மதத்தவர்களோ ஏனைய கொள்கைகளோ அப்படி இல்லை, இது தவறு. எல்லாருமே என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள், எல்லாருமே இருக்கிறார்கள்.
தீவிரவாதம் சம்பந்தமாக நாங்க இந்த மாதிரியான அணுகுமுறை தவறானது ஒன்று. இரண்டாவது, தீவிரவாதம் இந்த சொல்லி எப்ப ஏற்படுத்தப்பட்டது? அது ஒரு பெரிய ஒரு கேள்வி. தீவிரவாதம் என்ற சொல் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? தீவிரவாதம் என்ற அந்த தீவிரவாதம் என்கின்ற விஷயத்தை தீர்மானிப்போன டெபினிஷன் என்ன? தமிழில விடுதலை புலிகள். இது தமிழ் மக்களுடைய கருத்து. இலங்கை அரசாங்கத்துடைய கருத்து தமிழ் தீவிரவாதிகள். யாரு வரைவிலக்கணப்படுத்துறது? எந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை நம்ம சரி காணுவது, பிழை காணுவது? ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அரசாங்கம் இந்த உலகத்தில் இராணுவத்தின் மூலம் பலகீனப்பட்ட மக்கள் மீது எவ்வளவு அத்துமீறி கொடுமை செய்தாலும் இராணுவ தீவிரவாதிகள் அவசரத்தை காண மாட்டேங்க. நல்லா புரியுங்க. இலங்கை அரசாங்கம் போய் கொடுமையா என்ன செய்திருவீங்க? தமிழ் மக்களை கொண்டொழிக்கு ஒரு பத்திரிகையில சார்பானவர்களோ எதிரானவர்களோ இராணுவ தீவிரவாதிகள், அரசாங்க தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை காண மாட்டீங்க. என்ன இது முரண்? யோசிச்சு பாருங்க. கொடுமை. இப்ப ஈராக்ல போய் அமெரிக்க அரசாங்கம் 5 லட்சம் பேரை கொண்டு ஒழிச்சிருவீங்களே, அங்க அமெரிக்க இராணுவ தீவிரவாதிகள் சொல்ல மாட்டாங்க. அது என்ன வரைவிலக்கணம்? என்ன உலகத்துல மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னது அதுல இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இன்னொரு வகையில் அரசாங்கத்துக்கு எதிராக யாரா இருந்தாலும் தீவிரவாதிகள் தானே. அப்ப சுதந்திரத்துக்காக இந்தியாவிலும் போராடியவர்கள் அனைவரும் அவர்களுடைய பார்வையில் தீவிரவாதிகள். வரைவிலக்கணத்தை யார் போடுவது? இந்த எப்ப உண்டாகுது இந்த வரைவிலக்கணம்? எப்ப இது பெருசாக்கப்படுது? அமெரிக்காவுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளிலிருந்துதான் தீவிரவாதம் என்கின்ற அந்த டேர்ம் என்ன செய்யுது, அதாவது பரத்தப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது தங்களது கருத்தை தெரிவிப்பதற்காக. அதனால சகோதரர்களுக்கு நான் இதில் விளக்கம் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், எந்த விஷயமாக இருந்தாலும் அதை உங்களது பார்வையில் இவர்கள் தவறு செய்தார்கள் என்கின்ற அமைப்புல மட்டும் பாருங்க நிரூபிக்கப்பட்டார். ஆனால் எல்லோருமே தீவிரவாதிகள், இஸ்லாம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது என்ற வாதம் என்னது தவறானது. அதுக்கு என்ன ஆதாரம் வைக்கணும்னா, இஸ்லாம் யாரை கண்டாலும் கொள்ளுங்க என்று சொல்லுது. முஸ்லீம்கள் பக்கத்துல போக யாராவது வெட்டிடுறாங்க, முஸ்லீம்கள் பக்கத்துல கடிச்சு குதறிடுறாங்க என்ற லெவல்ல இருந்தால் மட்டும்தான் அது சரியானது. அந்த லெவல்ல எது இல்லை என்பதை எல்லோரும் அறிந்த விஷயம். சுருக்கமாக இந்த நேரத்தில் என்னால் முடிந்த ஒரு சகோதரர் இங்க கேட்கணும். என் பேர் பிரசாந்த், நான் ஸ்ரீலங்காவில் வருகிறேன். மக்காவிற்குள் அந்நிய மதத்தவர்களை அனுமதிக்காத காரணம் என்ன? அவ்வளவுதான். ஓகே. சகோதரர் பிரசாந்த் அவர்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, அவர் இலங்கை சகோதரர், நானே இலங்கை தான். அவருடைய கேள்வி என்னன்னு சொன்னால், மக்காவிற்குள் புனித ஸ்தலம் என்று அந்நியர்களை நுழைவிக்காதற்கான காரணம் என்ன? இந்த இடத்தில் நான் ஒரு தெளிவான ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் இஸ்லாத்துல இதற்கு காரணம் என்ன, இதற்கு காரணம் என்ன, இதற்கு காரணம் என்ன சில விஷயங்களை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், நானே உங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்பதற்கு இப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே நீங்க நிறைய பேர் செய்யறாங்க, தாடி வளர்க்க வேண்டும் என்பது ஒரு கடமை. அதே போல ட்ரெஸ் இருக்கிறது, இந்த ட்ரெஸ்ல கரண்டை இருக்குது, இந்த கரண்டைக்கு மேல உடுக்க வேண்டும் என்பது ஒரு கடமை. இப்ப நீங்க ஒரு சகோதரர் ஏன் கரண்டைக்கு மேல் உடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ரைட் இருக்குது. அதே போல ஏன் தாடி வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு ரைட் இருக்குது. ஆனா நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வீர்கள், தாடி வளர்த்தலோ கரண்டைக்கு மேல் உடுத்தலோ பகுத்தறிவுக்கு முரணானதல்ல, ஒரு வல்கரான ஒரு அம்சமும் அல்ல, வித்தியாசமான அம்சமும் அல்ல. ஆனா ஏன் என்பது அவருடைய கேள்வி. இந்த இடத்துல எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு விஷயத்தை பதிலாக பதிவு செய்து கொள்ளுங்கள், எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி. முதல் விஷயம், இந்த செய்தி இறைவனுடைய செய்தி என்று நாங்கள் நம்புகிறோம். முதல் அம்சம் இதுதான் பிரதானமான. நாங்கள் ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால், ஒரு விஷயத்தை நாங்கள் என்னது அதான் எங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், மக்காவுக்குள் அந்நியர்கள் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்கிறவராக இருந்தால், நாங்களாக ஒரு 5 பேர் கூடி இந்த மாதிரி ட்ரெஸ் 5 பேர் கூடி நம்ம மக்காவுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. என்னென்ன ரீசன் சொன்னா, என்னென்ன காரணம் யாருமே என்ன செய்யறது இல்ல, இங்க போட்டதே அல்ல. எல்லா விஷயத்திலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவனுடைய செய்தி என்று நாங்கள் நம்பி ஆதாரபூர்வமான எந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதைத்தான் அந்த இடத்துல என்ன செய்யறோம், நடைமுறைப்படுத்துகிறோம். அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்தில் பகுத்தறிவு பூர்வமான கேள்வி என்ன தெரியும், அந்த இடத்துல
இது இறைவன் சொன்னானா? ஏன்னா நம்ம எல்லாம் இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம். இறைவன் தான் படைத்தான விஷயத்தை என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மாதிரி இடங்களில் மிக பொருத்தமான பதில் என்ன தெரியுமா? இறைவன் இதனை சொன்னானா என்ற கேள்விதான் பொருத்தமானது. ஆனா ஒரு சில பதில்கள் நீங்கள் கேட்டிருக்கலாம். முஸ்லிம்கள் எதை புனிதம் என்று கருதுகிறார்களோ அதை புனிதம் என்று கருதாதவர்கள் அந்த இடத்துக்கு நுழைஞ்சு என்ன நடக்கும்? அவர்கள் அந்த புனிதத்தை என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது பிழை. முஸ்லிம்கள் அதை மட்டும் புனிதமா கருதுல, எல்லா பள்ளியும் என்ன செய்யறாங்க? புனிதமா கருதுறாங்க. அந்த பள்ளிக்கெல்லாம் நீங்க என்ன செய்யலாம்? வரலாம். எல்லா பள்ளிக்குள்ள என்ன செய்யலாம்? வரலாமா இல்லையா? மக்கா மதீனாவுக்குள்ள மட்டும்தான் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்படி என்றால் முஸ்லிம்கள் இதை மட்டும்தான் புனிதமா கருதுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. முஸ்லிம்கள் புனிதமா கருதக்கூடிய எல்லா இடங்களுக்கும் உங்களுக்கு வரலாம், போகலாம், பழகலாம். அப்படியே இல்லையா? நீங்க பள்ளிக்குள்ள வரலாம், முஸ்லிம்களோடு சாப்பிடலாம், முஸ்லிம்களோடு மனிதர்களோடு சமம் என்கிற அடிப்படையில் சாப்பிடலாம். மக்கா மதீனாவுக்குள் வர வேண்டாம் என்று தடுத்திருப்பது மனிதாபிமானமின்மை, நீங்கள் அசுத்தம் இந்த கருத்துல இல்லை. அப்படின்னா எல்லா பள்ளிக்கும் என்ன செய்யணும்? அந்நியர்கள் வரக்கூடாது, அவரோடு பழகக்கூடாது, ஒன்றாக சாப்பிடக்கூடாது, கை கொடுக்க கூடாது, அணைக்க கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, நண்பர்களாக பழகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எல்லா வகையிலும் விட்டாங்க. பள்ளிகளுக்குள்ள கூப்பிடுங்க, அவர்களோட இருங்கள், சாப்பிடுங்கள், மார்க்கம் சொல்லுங்க, அவங்களே கேட்கட்டும். எனவே மக்கா மதீனாவுக்கு நுழைய வேண்டாம் என்றது எந்த விதமான தாழ்வு நிலைக்கும் அல்ல என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா இடங்களுக்கும் போகலாம், எல்லா பள்ளிகளுக்கும் வரலாம், எல்லாரோடையும் பழகலாம், அதற்காக வேண்டிய அல்ல. இது அடிப்படையாக நீங்கள் பதித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி நீங்க அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டா ஏழை கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். முஸ்லிம்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் வரலாம் இருக்கு. ஏன் மக்கா மதீனாவுக்கு மட்டும் வரல? அப்படின்றது புனிதத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல. விளங்கிட்டா? குர்ஆன் முஸ்லிம்கள் உச்சகட்ட புனிதமாக நினைக்கக்கூடியது. குர்ஆன் தாராளமாக நீங்கள் தொடரலாம், தாராளமாக நீங்கள் எடுத்து என்ன செய்யலாம்? ஓதலாம், தாராளமாக நீங்கள் எடுத்து என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். ஆனால் சில மதத்தவர் வைக்கிறாங்க, நம்ம வேதத்தை தொடுவதே பெரிய பிரச்சனை என்ன செய்வாங்க? அப்படி இல்லை. முஸ்லிம்கள் மார்க்க வேதம் நம்ம கூடியதை சர்வசாதாரணம் என்ன செய்யலாம்? தொடலாம், படிக்கலாம், ஓதலாம், விளங்கலாம், கேள்வி கேட்கலாம், எதுவும் செய்யலாம். புனிதம் என்பதற்கு காரணமாக உங்களை வரவான அப்படின்ற ஒரு சட்டம் இல்லை. நம்ம எல்லாம் செய்வோம். இந்த விஷயத்தில் இறைவனுடைய சட்டம் மக்கா மதீனா போன்ற எல்லைகளுக்குள் என்ன செய்யக்கூடாது? முஸ்லிம் அல்லாதவர்கள் நுழையக்கூடாது. சரி, முஸ்லிம் அல்லாதவர்கள் நுழையக்கூடாது என்றால் அது எந்த அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? ஒன்றே ஒன்றுதான். களிமா நம்ம சொல்லிட்டோம்டா, வணக்கத்துக்குரிய நாயன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது இறுதி தூதர் என்று சொல்லிட்டோம்டா நுழையலாம்டா. உங்களை வச்சு அது வித்தியாசப்படுத்தப்படல, உங்களை வைத்து என்ன செய்யல, அது வித்தியாசப்படுத்தப்படல. ஏன் நீங்க நுழையவும் முடியும், நீங்கள் நுழையவும் முடியும். என்ன வார்த்தை சொன்னா? வணக்கத்துக்குரிய இறைவன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, கடவுளாக முகமது இறுதி தூதர் சொன்னார். கடவுள், நான் கேட்கிறேன், கடவுள் நம்ம எல்லாம் வீட்டுல 1000 ரைட் வைத்திருக்கோம், அப்படியா இல்லையா? வீட்டுல நாம எல்லாம் 1000 ரைட்ஸ் வைத்திருக்கிறோம். எனது 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 மனைவியே தொட முடியாத சில பகுதி இருக்கு. வீட்டுல எல்லா இடத்துக்கும் மனைவி போனவர், உனக்கு யார் அதை துறக்க சொன்னது? 4 விஷயம் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? வைத்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு என்ன வச்சுக்கிறோம்? எல்லாம் தந்தைன்னு தெரியும். ஆனா சில விஷயங்கள் என்ன செய்ய மாட்டோம்? தொட விட மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எடுங்க, இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் பண்ண நானும் நீங்க இப்படின்னு சொல்லுவோம். ஆனா பேச தொடர்ந்து பாக்குறதுக்கான ரைட் எல்லாருக்கும் என்னது இல்லை. உதாரணமா சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை இருந்தால் சிம்பிளான பதில், நம்மை படைத்த கடவுளுக்கு என்னது 2 விஷயத்துல சட்டம் போடுகின்ற உரிமை உண்டு, இவ்வளவுதான். ஆனா நீங்க என்ன கேள்வி கேட்கலாம் என்றால், இது கடவுள் சொன்ன சட்டமாண்டு மட்டும் என்ன செய்யலாம்? கேட்கலாம். அதை மட்டும் என்ன செய்யலாம்? நிரூபிக்கலாம். நாம் செய்கின்ற எல்லா விஷயங்களும் ஆதாரபூர்வமாக கடவுளிடமிருந்து வந்த செய்திகள் மட்டும்தான் நாம் செய்கிறோம் என்பது உங்களுக்கு. அதனால கடவுள் அப்படி சட்டம் போட்டீங்கன்னு நினைக்க கூடாது. கடவுள் தான் சட்டம் போட்டார்னு கன்ஃபார்ம் ஆகிட்டா நீங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா கடவுளை மறுக்கின்றவர்கள் யாரும் இங்க இல்லை, படைத்தவனை மறுக்கிறவர்கள் யாருமே. படைத்தவன் தான் போட்டான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில தான் இருக்கிறோம். ஆனா இது பகுத்தறிவு பூர்வப்பட்டதுன்னு சொல்லல. அதுக்குரிய விளக்கங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்தேன் சொல்லிட்டேன். வருந்துகிறோம். உங்களுக்கு கிருஷ்ணன் முதலாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு சந்தர்ப்பம் அளிப்போம். சந்தர்ப்பம் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் நீங்க உனக்கு ஏறி தனிப்பட்டதே கேளுங்க. என் பேர் லியோ, நான் ஒரு கிறிஸ்தவன். என் கேள்வி என்னன்னா, கடவுள் வணங்குற இடத்துல, அதாவது முஸ்லீம் பள்ளி இருக்குல்ல, அவங்க பெண்கள் அளவு கிடையாது. அது இந்தியாவும் சரி சவுதி அரேபியாவும் சரி, அது பெண்கள் அளவு கிடையாது. அது ஏன்னு தெரியல. அது ஃபர்ஸ்ட். 2வது கேள்வி என்னன்னா,
கடவுளை யாருமே பார்க்கலன்னு சொன்னீங்க நீங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லிருக்கோம்னா, அதாவது கடவுள் ஆதாம் ஏவாளை படைச்சாங்க. படைக்கும் போது கடவுள் வந்து அவங்க கூட பேசினாங்க, உறவாடினாங்க. அது கடவுளும் சரி, ஆதாம் ஏவாளும் சரி. அவங்க தப்பு பண்ணும்போது கடவுள் வாராங்க தெரிஞ்சு அவங்க மறைஞ்சிருந்தாங்க. அது கண்டிப்பா கடவுளை பார்த்தனால வாராங்க தெரிஞ்சதான் மறைஞ்சாங்க. இப்ப கடவுளை அவங்க பார்த்துருக்காங்க. மூணாவது கேள்வி என்னன்னா, நாங்க கடவுளை வணங்கும் போது இடைத்தரம் ஏற்படுவது. இப்ப வந்து ஆட்சிக்காரங்க வந்து மாதா வணங்குறாங்கன்னு சொல்றாங்க. மாதா வணங்குறாங்க, இடைத்தரம் இருக்காங்க, சரி இயேசு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப ஏன் கடவுள் ஏன் வந்து அவர் ஏன் இடைத்தரகர் வச்சிருக்காரு? நபி வச்சிருக்காரு, இயேசு வச்சிருக்காரு, மோசே வச்சிருக்காரு, ஏன் வச்சிருக்காரு? இப்ப கடவுள் வழி போனோம்னா நம்ம வாழ்த்து இருந்து கடவுள் பேசலாம். நான் தான் கடவுள், நீங்க இங்க வரணும்னா நல்லவங்களா இருக்கணும் அப்படி சொல்லிட்டா நான் கடவுள் இருக்கான்னு ப்ரூவ் பண்ணா கடவுள் வெளியில போவார். அவர் இதுக்காக இடைத்தரகர் வச்சிருக்காரு. 3 நல்ல கேள்விகள். சிந்திக்க நினைச்சா இந்த மாதிரி கேள்விகள் என்ன செய்யும்? கட்டாயம் சிந்திங்க. இந்த கேள்விகள் இந்த மாதிரி வந்தாடா நம்ம மைண்ட் என்ன செய்யும்? கிளியராக வாய்ப்புண்டு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொன்னால், மதஸ்தலங்களுக்குள், வணக்கஸ்தலங்களுக்குள் முஸ்லிம் பெண்மணிகளை ஏன் என்ன செய்வதில்லை? நாம் அனுமதிப்பதில்லை. அந்த கேள்வி சில பொழுதுகளில் இந்த நாட்டில் நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு சொன்னீங்க. சில பொழுதுகளில் நீங்க இந்த நாட்டை அவதானிக்காமல் இருந்திருக்க வாய்ப்புண்டு. அதாவது இறை வணக்க ஸ்தலங்களிலேயே, பள்ளி வாயில்களிலேயே மிக உச்சகட்ட புனிதமாக நாங்கள் நினைக்கக்கூடிய 2 பள்ளி வாயில்கள் மக்கா, மதீனா. அங்கேயே பெண்கள் என்ன செய்யலாம்? வரலாம். இப்படிதானே சர்வ சாதாரணமாக நீங்க என்ன செய்யலாம்? பெண்கள் அங்கே வருவதை லைவாக பார்க்கலாம். அவங்க தொழுவது, அவங்க வணங்குவது. இன்னும் சொல்ல போனால் பெண்கள் வருகிற நேரத்தில் அந்த பள்ளிக்குள்ள ஓரமாக வேண்டியிருக்கிறது யாரு? ஆண்கள். அந்த பயத்தோட தான் என்ன செய்வார்கள்? என்னதான் ஒரு அந்த கௌபத்துல்லாவை வடம் வருகின்ற அந்த காட்சியை நீங்க கண்டிருப்பீங்க. ஒதுங்கி போக வேண்டிய நிலைமையில யார் இருக்கிறார்கள்? ஆண்கள் இருக்கிறார்கள். அதனால அந்த கேள்வி என்னது? தவறானது. இன்னும் சொல்ல போனால் எல்லா பள்ளிகளையும், சவுதியுடைய எல்லா பள்ளிகளையும், வசதி உள்ள எல்லா பள்ளிகளையும் முசல்லன் நிசா, பெண்களுக்குரிய தொழுமிடம் அதே பள்ளிகள். அதுக்கான முசல்லன் நிசானா அதான பெண்கள் பள்ளி விட்டு வெளியே ஒரு ஏரியா போட்டிக்கான அர்த்தம் இல்ல. பள்ளியே தான் பெண்களுக்குரிய செக்ஷன், ஆண்களுக்குரிய செக்ஷன் 2 என்ன செய்யலாம்? நீங்கள் எல்லா இடங்களையும் பார்க்கலாம். இது அல்லாமல் இஸ்லாமிய வணக்கங்களில் மிக முக்கியமான வணக்கமாக கருதப்படக்கூடிய ஒரு வணக்கம் தான் ஹஜ். எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போற வணக்கம். அங்கெல்லாம் அரபாத்துல, மினா, முஸ்தலிஃபா என்று இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் பெண்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் காணலாம். அது தவறு. சில முஸ்லிம்கள் பள்ளிகள் வரக்கூடாது சட்டம் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. நீங்களே அவனுக்கு எடுத்து சொல்லலாம். இப்போ மக்கால வரவழை போட்டு இங்கேயே வரவானான்றீங்க, கொஞ்சமா மூல வேலை செய்யறான்னு கேட்கணும். சிம்பிள் கொஸ்டின் அது. நீங்க யார்கிட்டயும் உங்களுக்கு கேட்கக்கூடிய உரிமை என்னது? எந்த சிந்தனையில உங்களுக்கு என்ன செய்யுது? வேலை செய்யுது. இங்க வரல அங்க வரவானா நியாயம். அது பெரிய புனித, சின்ன புனிதம் சொல்லலாம். நீ அங்க வரலான்ட்டு இங்க வரவானது எந்த வகையில நியாயம் பண்ணி கேட்கலாம். மார்க்க ரீதியா அப்படி எந்த தடையும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம், அதாவது நீங்கள் எவரும் பெண்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற அனுமதி கேட்டால் தடை செய்யாதீர்கள். ஆனா இந்த கேள்வியை, பெண்கள் பள்ளிக்கு வருதல் என்ற விஷயத்தை இஸ்லாம் சிரமமாக ஆக்க விரும்பவில்லை. அதனால ஆண்கள் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும், பெண்கள் விரும்பினால் வரலாம். நீங்க விரும்பினா என்ன செய்யலாம்? வரலாம். ஏன்னா அவனுக்கு பல பொறுப்புகள், பல சிரமங்கள் இருக்கு. விரும்பினா வரலாம். வந்தா யாரும் தடுக்கக்கூடாது. இது வேற என்னது? சட்டமாகவும் இருக்கிற நைட்டு இசான் தொழுகைக்கு அதுக்கு வரலாம். சுபகுல அதிகாலையில் உள்ள சுப தொழுகைக்கு வரலாம். இஸ்லாம் அந்த தடை செய்யல. அதனால அந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். 2வது அம்சம் என்னன்னு சொன்னால், 2வது என்ன கேள்வி கேட்டீங்க? இல்ல, அதுக்கு முன்னால் ஒரு விஷயம். ஆதம் ஏவா, அதாவது பைபிளில் கூட நாம இறைவனை பார்க்கவில்லை என்று சொன்னீங்க. பைபிளில் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா நம்ம சொல்லுவோம், ஆதம் ஏவா, அவர்களை இறைவன் படைத்தான், அவர்களை இறைவன் பார்த்தான். இன்னும் சொல்ல போனா இவர்கள் தவறு செய்த நேரத்தில் கடவுள் வருவதை கண்டு அவர்கள் மறைந்தார்கள் என்றதெல்லாம் வருது. அப்ப பார்த்துதானே இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி என்ன சொன்னார். ஆனால் பைபிள்ல கடவுள் வரும்பொழுது மறைந்தார்கள் என்ற செய்தி எங்க வருது எனக்கு விளங்கல. அப்படி ஒரு செய்தி. அவர்கள் என்ன செஞ்சாங்க? மறைச்சுக்கிட்டாங்க, உடலை மறைத்துக்கொள்ள ட்ரை பண்ணாங்க. அது வேற. கடவுள் வரக்கூடாது, கடவுள் சொர்க்கத்துக்குள்ள என்றார்கள், அவங்க மறைஞ்ச மாதிரியான
செய்தியெல்லாம் இல்லை. ஏன்னா கடவுளுக்கு மறைஞ்சாலும் மறைக்காட்டி விளக்கம் பண்றது ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் தெரியும். அப்படித்தானே? மறைஞ்சாலும் மறை கடவுள் எல்லாரும் என்ன செய்யறாரு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிலர் மறைவதாயிருந்தா அவர் கடவுளே இல்லை. சிலரான மறைவலுமா இருந்தா கடவுளுக்கு வீக்கின்னு இருக்கும். பலகீனம் உள்ளவன் கடவுள் அல்ல. எல்லோரையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் கடவுள் படைத்தான் என்பது உண்மை. ஆனால் படைத்தால் கட்டாயம் பார்த்திருக்க வேண்டும் என்ற அம்சம் இருக்குது. அந்த வாதம் எப்படி பிள்ளைன்னு சொன்ன, அதாவது அந்த வாதம் எப்படி பிள்ளை என்று சொன்னால், கடவுள் மனிதனை படைத்தான் உண்மை. ஆனால் படைக்கிற நேரத்தில் நம்ம நினைச்சிடக் கூடாது இந்த ரெண்டு கையாலே படைத்தான் இறைவன் சொல்றான், அதற்காக வேண்டி கடவுளுடைய பண்புகளை தன்மைகளை எல்லாம் நேரடியா மனுஷன் செய்யற மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, கற்பனை பண்ணக்கூடாது. கடவுள் மரங்களை படைத்தான் அப்படின்னு வருது. அப்படின்னு அர்த்தம் என்ன? மரங்களை கிரியேட் பண்ணி ஃபிட் பண்ணி கீழே வச்சாண்டு அர்த்தம் அல்ல. கடவுளை டைரக்ட் கனெக்ஷன் இல்லாம என்ன செய்வான், படைப்பான். இது கரங்களால் படைத்தாருன்னா நமக்கு தான் டச்சிங் தேவை. ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் மனிதர்களோடு ஒப்பிட்டு என்ன செய்யக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது. ஆதமாக இருந்தாலும் எந்த தூதராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் கடவுளை என்ன செய்யவில்லை, காணவில்லை. குர்ஆன் ஒரு செய்தியை சொல்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறைவன் ஓசையில பேசினான். அந்த சவுண்ட்ல என்ன செஞ்சான், பேசினான். நான் பார்க்கணும்னு என்ன செஞ்சாரு, அவர் சொன்னாரு. அவர் சொன்ன நேரத்தில் பார்க்க முடியாது, எனது ஒளி என்ன செய்யும், இந்த இடத்துல அடிக்கும். அது அந்த இடத்துல நிலையா நின்றுச்சுன்னா உன்னால என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த நேரத்தில் என்ன செய்ய, அந்த மலை வெடித்து செதிரியன்னு பார்க்கிறோம். இது பகுத்தறிவு பூர்வமானது. ஏன் பகுத்தறிவு பூர்வம் தெரியுமா? இந்த ஐயால இறைவனை பார்க்க முடியும் என்று சொன்னால் இறைவனுக்கு பவரே இல்லைன்னு அர்த்தம். வணங்கிட்டா? இந்த ஐயால, இந்த நேக்கட் ஐயால, சாதாரண சூரியன் இந்த நேக்கட் ஐயால பார்க்கலாம் இருக்குது, தூரமா இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்ல பார்க்கலாம் இருக்குது, எத்தனையோ கோள் துகள்களை பார்க்கலாம் இருக்குது. எங்கேயோ இருக்கிற கடவுளை இந்த கண்ணால பார்க்க முடியும் என்று சொன்னால் அது அர்த்தம் இல்லை. மூன்றாவது கேள்வி என்னன்னு சொன்னால், கடவுள் என்னத்துக்கு இடைத்தரகர் வைக்கிறாரு, தூதர் அனுப்புறது, செய்தி அனுப்புறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இடைத்தரகர் என்றால் செய்தி சொல்றதுக்கு ஆள் அனுப்புறது இல்லை. எப்படி நீங்க ஒரு ஆள் வீட்டுக்கு செய்தி அனுப்புறீங்க, இதுக்கு இடைத்தரகர் என்றது, தரகர் என்ற சொல் அதல்ல. தரகர் என்ற சொல் பேரம் பேசுறவங்க என்ன செய்யணும், அதுல இருக்கணும். உங்கள்கிட்ட இது ஒரு விஷயம் எடுக்கிறது, அவருக்கு இது ஒரு விஷயம், இந்த மாதிரி பரிமாறம் இருக்கணும். சரி, நீங்க சொல்ற மாதிரி அந்த கருத்துல நம்ம வைத்துக் கொண்டாலும் கூட, அதாவது கடவுளே இப்படி தூதர்களுக்கு இறைவனே நேரடியா பேசிக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எமக்கு எப்படி சுதந்திரம் இருக்கிறதோ அதே போல இறைவனுக்கு தன்னை செயல்கள்ல சுதந்திரம் இருக்கு. சுதந்திரம் இல்லாதவன் இறைவன் இல்லை. நீ இப்படித்தான் செஞ்சுக்கணும், அப்படித்தான் செஞ்சிருக்கணும், நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்களே காட்டுக்கு போய் மரம் வெட்டிட்டு வரீங்க, 100 கம்பு துண்டை எடுத்துட்டு வரீங்க. எடுத்துட்டு வந்து 4 விஷயங்களை வீட்டுடைய மூளைகளுக்கும், இன்னொரு 4 அடுப்புக்கு தூக்கி போட்டு, இந்த 4 முன்னால போய் வச்சுக்கிறீங்க. அடுத்த வீட்டுக்காரன் அநீதி, நீ 12 எடுத்துட்டு வந்த, 4 வீட்டுக்கு நாட்டின, 4 அடுப்புல போட்ட, 4 முன்னால போட்ட, இது நீதியா? அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்லுவீங்க? நான் கஷ்டப்பட்டு எடுத்த 12, நீ எதுல கேள்வி கேட்க யாரும் உடத்தை எடுக்கலனா? இதுதான் இயல்பு, சர்வசாதாரணமான இயல்பு. அதுதான் இறைவனுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் நினைச்சா என்ன செய்வான், தூதர்கள் அனுப்புவான், நினைச்சா அவனே பேசுவான். ஆனா இந்த கேள்விக்கு இறைவனை பதில் சொல்லிவிட்டான். முதல் விஷயம் பதில் அது. ஆனா இறைவனை சொல்றான், அவர்கள் கேட்கிறார்கள், வானவர்களை தூதர்களாக அனுப்பியிருக்கலாமே, இறைவனே நேரடியாக வந்திருக்கலாமே என்றெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் சொல்றான். சொல்லுவாங்க இதை விதத்திலே சொல்றான். அவன் என்ன கேட்கிறான்னு சொன்னால், வானவர்களை அனுப்பினால் மனிதர்கள் என்ன சொல்வாங்க? வானவர்கள் என்ன, மனிதர்கள் மாதிரி ஆசாபாசங்கள் எல்லாம் இல்லை. இதை ஒரு ஸ்பெஷல் படைப்பு. அவங்க என்ன சொல்லிப்போம், இவங்களுக்கு ஆசை இல்லை. இறைவனை சொல்ற என்ன பதில் சொல்லிப்பாங்க? வானவர்களை இறைவன் தூதரா செட்டப் பண்ணியிருந்தாரா என்ன பதில்னு பாருங்க. மனிதர்கள் எல்லாம் அவங்க வேறொரு கிரியேஷன். அப்ப நீங்க பார்த்த உடனே சர்ப்ரைஸ் இருப்பீங்க. ஆனா நான் அப்படி நினைக்கிறேன், என்ன பதில் சொல்லுவோம் தெரியுமா? இவர்களுக்கு ஆசாபாசம் இல்லை, கணவன் மனைவி இல்லை, குடும்பம் இல்லை, ஒண்ணும் இல்லை. இவங்களுக்கு வேணும்னா மார்க்கம் சொல்லிட்டு போகலாம். ஆனா நம்மளுக்கு ஆசாபாசம் இருக்குது, கணவன் மனைவி இருக்குது, குடும்பம் இருக்குது. நாங்க எப்படி இதை ஏற்றுக்கொள்வது என்று அவர்கள் சொல்லி இருப்பார்கள். நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டு சொல்லி இருப்பார். மனிதனுக்கு அப்படி எப்படி ஒன்று இருக்குமே. சரி, கடவுளே நேரடியாக வரவில்லை. கடவுள் நேரடியாக வந்தா என்னத்துக்கு சோதனை கேட்கிறேன்? டெஸ்டிங். இந்த உலக வாழ்க்கையை இறைவன் சோதனை என்று சொல்றான். இறைவன் விரும்பினா சோதிக்க வர மாட்டேன். கடவுளே நேரடியாக வந்து அடுத்த என்ன சொல்லுவோம், முடிஞ்சது, சாப்டர் முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். அப்படித்தானே? மனைவி ஒழுக்கமாக இருப்பதாக இருந்தால் நேரடியாக எனக்கு முன்னாடி ஒழுக்கமாக இருக்க அர்த்தம் அல்ல. ஒழுக்கம் என்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட வரணும். நீங்க நேரடியாக கண்ட பின்னால் நான் உங்களுக்கு கேட்கிற ஒரு செய்தி வருது, நமது மனைவி தவறு செய்து விட்டால் ஒரு செய்தி வருது. நான் விசாரிச்சு எல்லாம் முடிந்த பின்னால மனைவிட்ட சொல்றேன், நான் விசாரிச்சு எல்லாம் பார்த்தேன், நீ ஒழுக்கமானவர் தான் அப்படி என்று சொன்னா மனைவிக்கு திருப்தி அளிக்கும். விசாரிச்சு பார்த்தா நீ மட்டுமல்ல உலகமே அப்படித்தான் நம்புது. விசாரிச்சு நான் ஒழுக்கம் இல்லை என்ன எப்படி நம்புவோம்?
ஒழுக்கம் இல்லைன்னா உங்களுக்கு விசாரிச்சு பார்த்து ஒழுக்கம் நம்ப தான் ஆகணும். நீ நம்பாடி நம்பினாலும் உழைப்பிடதான் அது. ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தி வருது மனைவி பத்தி, ஒரு நாள் என் மனைவி அப்படி செய்ய மாட்டேன், நான் அவ தெரியும், அவளோட ஒழுக்கம் எனக்கு தெரியும், எப்படிப்பட்டவன் தெரியும். இதுதான் நம்பிக்கை. நேரடியா ஆய்வு செஞ்சு லைவ் விட்னஸ் கண்டவர்கள் உள்ள நம்பிக்கை. கண்டா அறிவுள்ளவனை ஏற்றுக்கொள்வான், அறிவில்லாதவனை ஏற்றுக்கொள்வான், எல்லாரும் ஏற்றுக்கொள்வான். இந்த உலக வாழ்க்கை சோதனை காணாமல் ஆதாரபூர்வமாக இறைவன் இருக்கிறான் என்பதை நம்புவதற்காகத்தான் இந்த உலகத்துல சோதனையே இறைவன் வச்சுக்கிறான். அது முதலாவது. இந்த உலகத்துல சோதனையே இறைவன் ஏன் வச்சுக்கிறான்னு சொன்னால், காணல, ஆனா இறைவன் இருக்கிறான் என்பதை நீ ஆதாரபூர்வமான விஷயங்களை வைத்து நம்ப வேண்டும். மறுமையில் யாரெல்லாம் இந்த அறிவை பயன்படுத்தி இப்படி நம்பினார்களோ அவர்களுக்கு சொர்க்கம். நேரடியா கண்ட போது ஒரு நாள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இருக்கிறேன் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் எல்லாரும் சொல்லுவாங்க. கண்டாச்சு, அப்ப சோதனையே இல்லை. அப்ப கடவுள் என்ன செய்ய வேண்டியதான் சொல்லிட்டு எல்லாரும் சொல்றது கேட்க வேண்டியதான் என்கின்ற நிலைமை உண்டாகும். இறைவன் சொல்றான்னா, இந்த உலகத்துல எல்லோரையும் படைத்தது சோதனைக்காக. நான் இருக்கிறேன் என்பதை உன்னில் ஆதாரம் வைத்திருக்கிறேன், இந்த உலகத்துல ஆதாரம் வச்சுக்கிறேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களிலும் ஆதாரம் வைத்திருக்கிறேன், தேடி என்னை கண்டுகொள். யார் கண்டுகொள்றாங்களோ அவர்களுக்கு சுருக்கம், யார் மறுக்கிறார்களோ அவர்களுக்கு. இது என்னால் முடிந்த இந்த நேரத்துக்குள் முடிந்த சுருக்கமான பதில். எனக்கு பொதுவாகவே கேள்வி கேட்கின்றவர்களோடு தொடர்ந்து உரையாடத்தான் எனக்கு ஆசை இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட இன்னொரு கஷ்டம் உண்டா, கிராஸ் கஷ்டம் அவங்க கேட்கணும். அப்படி போய் கடைசி நிமிஷம் வரைக்கும் போகணும்ன்றது ஆசை. ஆனா அந்த சந்தர்ப்பத்தை செஞ்சோம்னா ஒரே ஆள் சுபக்கு 4 மணி வரைக்கும் என்ன செய்வாரு, கண்டினி பண்ணி கண்டிப்பாரு. எல்லாருக்கும் என்ன செய்யலாம், மறு கஷ்டம் கிராஸ் கஷ்டம் உண்டாகிட்டே இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறேன். சரி, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, அந்த சகோதரனுடைய கேள்வி. இதோட இந்த இது சபைகளுக்கான கடைசி கேள்வி. நான் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கேன். ஸ்ரீலங்கா கேண்டியில இருந்து எங்களோட இருக்கிறாங்க. சுன்னது கட்டாயமா இஸ்லாம் செய்யும். அது துப்புரவுன்றது கட்டாயமா தெரியும். அது மனிதனுக்கு துப்புரவு கட்டாயம் தேவைதாண்டி. சுன்னதுன்றதை இலங்கை பொறுத்தவரையில கட்டாயம் இஸ்லாம் மாத்து தருவினா சுன்னது செய்யணும்னு சொல்றாங்க. அவருடைய கேள்வி என்னன்னா, விருத்த சேதனம் தமிழ்ல சொல்லுவாங்க, கத்னா சுன்னத் செய்யறன்னு சொல்லுவாங்க. இது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வரணும், அது கட்டாயம். சில சகோதரர் உண்மையாவே சொல்றேன், இஸ்லாம் சரின்னு விளங்குவாங்க, இது சரி வராது நம்மளுக்கு வான இஸ்லாம் நிறைய பேர் செஞ்சுக்காங்க. இப்படி உள்ள நிறைய சகோதரர்கள் இருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்துக்கு வரவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. முதல் அம்சம், ஒரு கொள்கையை நீங்க சரி என்று ஏற்றுக்கொள்வதற்கும் அதுல என்னென்ன விஷயங்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. முதலாவது, வணக்கத்துக்குரிய இறைவன் என்ன எவன் படைச்சானோ அவனைத்தான் நான் வணங்கணும் என்றது முதல் அடிப்படை. இறைவன் இந்த செய்தியை சொல்ல காலாகாலம் தூதர்களை அனுப்பினான், இறுதியாக முகமதை அனுப்பினான் ஏற்றுக்கொள்வது இரண்டாவது அடிப்படை. இதை ஒரு நாள் ஏற்றுக்கொண்டு அதை அரபுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை முடிஞ்சு வந்துட்டாருன்னு சொன்னா அவர் முஸ்லிம். அவர் கட்டுப்பட்டுட்டார். முஸ்லிம் என்ன கட்டுப்பட்டுட்டார். இது சப்மிஷன் நடந்தாச்சு. இது நடந்து விட்டால் அதற்கு அடுத்ததெல்லாம் நீ கடவுளை ஏற்றுக்கொண்டா கடவுளோட செய்திகள் என்ன செய்யணும், கடவுள் சொன்னார் இருந்தா கன்ஃபார்மா சொன்னார் தான் என்ன செய்யணும், அதை நடைமுறைப்படுத்தணும். எந்த அளவுக்கு நீ நடைமுறைப்படுத்தினாயோ அந்த அளவுக்கு கடவுளுக்கு நெருக்கமானவனாக மாறுது. எந்த அளவுக்கு நீ நடைமுறைப்படுத்த அந்த அளவுக்கு கடவுளுக்கு தூரமானவனாக மாறுகிறேன். ஆனா நீ கடவுளுக்கு இணை வைக்காத வரைக்கும் மறுமையில் உனக்கு வெற்றிக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் நீ கடவுளை என்ன செய்யல, இன்னொருத்தரோட கூட்டு சேர்க்கல. இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் அழுத்திட்டு அந்த விஷயத்துக்கு வாங்க. உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்காக நான் 2 மனைவிகளை உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். ஒரு மனைவி வீட்டுல எல்லா வேலையும் செய்யலாம், என்ன வேலை கொடுத்தாலும் எல்லாம் கிளீனா வேலை எல்லாம் செய்யலாம், உங்களுக்கு திருப்தியான முறையில் எல்லா வேலையும் நடந்து முடிச்சு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, ஒழுக்கம் இல்லை, தவறான தொடர்பு. நீங்க என்ன சொல்லுவீங்க, என்னதான் தவறான தொடர்பா இருந்தாலும் வீட்டுள்ள எல்லா வேலையும் கிளீனா நடக்குறாங்க அப்படின்னு எந்த மானமுள்ள கணவனும் இருக்க மாட்டான். இன்னொரு மனைவி எந்த வேலையும் செய்ய மாட்டார், ஆனா ஒழுக்கமான மனைவி. இந்த ரெண்டுலையும் யாரு கூட வேலை செய்யறாரோ அவரை நம்ம ஏற்றுக்கொள்வோமா, மனைவி என்ற இஷ்டத்துல சரியா இருக்கு போறாங்க யாரை ஏற்றுக்கொள்வோம்? இரண்டாவது நபர். இங்க இருந்து கஷ்டப்பட்டு 20 வருஷமா உழைச்சி அனுப்புறீங்க, அவன் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்றி உள்ளவனா நடக்கிறான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, உங்களோட தந்தை இல்லை என்றான். நீங்க எனது தந்தை இல்லை. இன்னொரு வைக்கலாம், நீங்க கொடுத்தது எல்லாத்தையும் அநியாயமா வீணா செலவழிச்சுட்டு எட வாப்பா எட தந்தை இடத்துல உறுதியாக செய்யறான் இருக்கிறான். யாருக்கு பொறுத்த மாதிரி யாரை விரும்புவோம்? இரண்டாவது நபர் தான். ஏன் என்ன கூட என்ன குறை என்று கடவுள் பார்க்க மாட்டான். ஏன் ஸ்டேட்டஸை எனக்கு தந்தான முதலாவது.
நிறைய வழக்கங்கள் செய்து விட்டோம்ன்றதுக்காக நம்ம எப்படி இந்த மாதிரி மனைவி விஷயத்துல மகன் விஷயத்துல நடக்கிறோம், அதைதான் கடவுள் நம்மள செய்வான். நிறைய வணக்கம் செஞ்சு நிறைய செஞ்சு கடவுளுக்கு நெருக்கமானவன் ஆகுறது இல்ல. உன்னோட சேர்த்து இன்னொரு கடவுளிக்கிறேன்னு சொன்னா நீ எவ்வளவு செஞ்சாலும் என்னது போயிடும். ஆனா நீங்க எவ்வளவு தவறுகள் செஞ்சிருந்தாலும் நீ மட்டும் தான் கடவுள், நீ தான் என்னைய படைச்ச, உன்னைய தான் வணங்கணத்தை சரியாக இந்த தவறுகள் நடந்தால் கடவுள் இதை மன்னிக்க வாய்ப்பு உண்டு. இதுதான் விஷயம். இது விஷயம் வாய்ப்பு உண்டுன்னா நீங்க விஷயத்தை சரியாக இருக்கு, அவன் தான் கடவுளத்தை சரியா இருக்கு. ஏன்னா இஸ்லாமில் அங்க போயிட்டு. ஆனால் கத்னா என்கிற விஷயம் முஸ்லிம்கள் மட்டும் செய்வதில்லை, யூதர்கள் அனைவரும் செய்வார்கள். ஜூஸ் செய்கிறாங்களே இவர்கள் அனைவரும் செய்வார்கள், யூதர்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வளமை. அப்ப இந்த கத்னாவுடைய விஷயம் இருப்பதனால சரி, இன்னொரு தகவல் என்ன சொன்னா, இங்க வரக்கூடிய பிலிப்பைன்ஸ் சகோதரர் எல்லாரும் செய்து விட்டு தான் வருகிறான் ஒரு தகவல் எடுத்துட்டாரு சொன்னாரு. அப்ப நீங்க என்ன கவனிக்கணும், இன்னொரு என்னது வளமை. இன்னும் சொல்ல போனா WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை ஒரு ஹெல்த்தியான ஒரு செயல்பாடாக என்ன செய்யுது, பதிவு செய்யுது. உலகத்துல நம்ம எல்லாரும் மறந்து அவன் சிறுமியை தான் நம்பி குடிக்கணும். அவன் சொல்றா இது என்னது, அதாவது மிகவும் ஆரோக்கியமான ஒரு செயல்பாடு, இப்படி என்ன செய்யறான் பதிவு செய்யறான். அதனால இது ஹெல்த்தியில எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கேள்விக்கும் ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. இரண்டாவது என்ன, இஸ்லாத்துக்குள்ள என்னது வருவதற்கும் இந்த செயல்பாட்டுக்கும், நீங்க இஸ்லாத்துக்குள்ள வரணும்னா முதலாவது என்ன செய்யணும், கத்னா தான் செய்யணும், எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. சரி, சிலருக்கு என்ன யோசனைன்னு சொன்னால், உடம்புல ஒரு பகுதியை வெட்டாது எந்த அளவு நல்லது. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, ஆபரேஷன் வந்தா வயிற்றையே கிழிக்கிறான், அப்பெண்டிக்ஸ் என்ற பேர்ல தேவையில்லாத ஒரு பகுதியை தூக்கி வெளியே வீசுறான், ஹார்ட் ஆபரேஷன் பண்ணா கொடுக்கணும், சதையை இங்கிருந்து குடுக்கி எங்கேயெல்லாம் போட கொடுக்கணும். அப்ப எல்லாம் பேசாம இங்க விளைந்தா அதெல்லாம் மனிதனுக்கு நல்லதுன்னா நம்ம செய்யறதும் செய்யறோம். நல்லதுன்னா வெட்டுறது என்னது, எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துவது நல்லதேதான். இதையெல்லாம் நம்ம செய்யறடி மண்டே கலட்டி ஆபரேஷன் பண்ணி எதுவும் செய்யறடி நல்லதாக இருந்தா கடவுள் தான் சொல்றாரு, கன்ஃபார்ம் ஹெல்த்தியாகவும் இருக்குது என்று இருந்தால் ஏன் செய்யறடி அசிங்கப்படுத்தி காட்டி விட்டார்கள். ரைட்டா, இதுதான் உண்மை. மற்றபடி ஆர்கியூமெண்ட் படி கேட்டா இது உடம்ப வெட்டுற வேலை இது மட்டுமா அப்படின்னு கேட்ட இல்ல, உடம்புல இது நீக்கிற வேலை இது மட்டுமா அப்படின்னு கேட்டா நிறைய விஷயம் செய்யலாம், நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஒரு சகோதரர் இதே கேள்வி பயிர் நடத்துற டைம்ல இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார், இதே மாதிரி கடவுளுக்கு கத்னா செஞ்சே படைச்சிக்கணுமே இல்லைதானே, நம்மளே செய்ய வைப்பதை விட கடவுளுக்கு கத்னா செஞ்சே படைச்சிக்கலாமே சொல்லி அந்த சேர்த்து பதில் சொல்லியிருந்தேன். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் எம்மை போன்று நம்ம செயல்பாடுகள் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன் சொன்னா கடவுள் அதை விட என்னது அதுல சுதந்திரமாக இருக்கும். இந்த உலகத்துடைய செட்டப்பை அமைக்கிற சுதந்திரத்துல நம்ம கையளிக்கப்படாது. இறைவனது நீ இப்படி செஞ்சுக்கலாமே, பாரு வேலை செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டம், 4 கை போட்டுருந்தா எவ்வளவு படப்பட என்ன செஞ்சுக்கலாம், வேலை செஞ்சிருக்கலாமே என்று நம்ம அது யாரோட விருப்பம், எவன் படைக்கிறானோ அவனோட விருப்பத்தை என்ன செய்யறாரு, நம்ம தலையிடக்கூடாது. சுருக்கம். ஆனா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்பதற்கு கத்னா என்பது நிபந்தனை அல்ல. அதே நேரம் இது கடவுளுடைய கட்டளை, இதுல ஹெல்த்தியில எந்த ப்ராப்ளமும் இல்ல, உலகம் இதை வல்கரா நினைக்கவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் உலகத்துல சுகாதாரம் சம்பந்தமாகவும் மருத்துவ சம்பந்தமாக பேசக்கூடிய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை என்ன செய்து ஆதரித்து இருக்கிறது என்பதுதான் சுருக்கமான பதில். அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் சந்தோஷம். முதல் சந்தோஷம் என்னன்னா, இன்னொரு மார்க்கத்தை பேச போகிறார்கள் என்று தெரிவித்து இந்த இடத்துல நீங்க அமர்றீங்களே, இது உங்களுடைய ஒரு மிக தாழ்மையான நல்ல குணம் என்பதை நான் முதலாக என்ன செய்கிறேன், பாராட்டிக் கொள்கிறேன். ஏன்னா அது அந்த குணம் இருந்தா என்னவோ நம்மளுக்கு சொல்லிட்டு போட்டோம், ஏதோ மெசேஜ் சொல்றோம் கேட்போம், உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் என்ற மனோநிலை இருக்குது. இந்த மனோநிலை வந்தால் உலக விஷயத்துல கூட உங்களுக்கு அதை என்ன செய்யும், நீங்க உலக விஷயத்தை கூட என்ன சொல்றோம்னு கேட்போம் என்கிற மனோநிலை உருவாகி கொண்டீங்கன்னு சொன்னா எல்லா விஷயத்தும் உங்களுக்கு சக்சஸ் இருக்கிறது. இந்த விஷயத்துக்காக நான் உங்களை பாராட்டி இந்த எனது கேள்வி பதில் நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்கிறேன்.